இன்னைக்கு நெல்லையில வந்து ஒரு பொது கணிப்பு மக்கள் கணிப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அறப்போர் இருக்கோம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல் குவாரிங்கள்மான பொது சமுதாயத்துக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதார பாதிப்புகள் என்ன நடந்திருக்கு, கால்நடைகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கு, அடித்தள நீருக்கு என்ன பாதிப்பு இருக்கு, வாழ்வாதாரத்துக்கு என்ன பாதிப்பு இருக்கு, வீடுகள்லாம் இடிஞ்சிருக்கு. இதை ஒட்டி மக்களுடைய கணக்கெடுத்து கணிப்பு எடுத்து அவங்க பேசக்கூடிய ஒரு பப்ளிக் என்கொயரின்னு இன்னைக்கு நடத்துறாங்க. இந்த என்கொயரி நடந்து 2 பேர் பேசின ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே கல் குவாரிகளுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப வன்முறை வழியையும் அது வந்து மீட்டிங்கை தடுக்கணும்னு ஒரு எண்ணத்துல வந்து தடுத்துறாங்க. அதுல யாரும் பாதிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு பாதிப்பு இந்த பொது இந்த பப்ளிக் ஹியரிங் நடத்தின ஒரு குழு 5 நம்பர் குழு அறப்போர் இயக்கம் வந்து இந்த இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் இந்த குழு வந்து தனியாருடைய குழுவா இருந்துச்சு. அதுல உதயராஜ் என்ற ஒரு வாட்டர் எக்ஸ்பர்ட் பங்கேற்றாரு. ஓகை ஃபவுண்டேஷன் அவர் இருக்காரு. நந்தகுமார் தன்னாட்சி அமைப்புடைய கோஆர்டினேட்டர். நந்தினின்னு இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் விவசாயிகள் விஷயங்களை இருக்கக்கூடிய ஒரு நபர். டாக்டர் தனியாச்சலம்னு ஒரு பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட். அதுல நான் வழக்கறிஞர் முறையில இந்த குழுவுக்கு தலைமை தாங்கிட்டேன். இதை கம்ப்ளீட்டா நிறுத்தி நீங்க கேட்கக்கூடாது, இந்த விஷயத்த நீங்க தடுக்கணும், நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி எல்லாம் கணிப்பு எடுக்கலாம்னு சொல்லி மிரட்டி அந்த வழக்கறிஞர்கள் சார்ந்த ஒரு குழு வந்து பயங்கரமா தாக்குதல் பண்ணுவாங்க. அது பேசிக்கூடிய ஒரே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் பின்னாடியில இருந்து ஒரு சேரை எரிஞ்சாரு என் தலையை நோக்கி. நல்ல வேலையா தலை மேல பட்டதுனால ரொம்ப விபரீதமா இருந்திருக்கும். கொஞ்சம் கீழே பட்டதுனால இந்த ஒரு சின்ன காயமா வந்துருச்சு. இந்த காயம் இந்த காயம் பட்டு இருந்தும் அங்கிருந்து விலகல. அவங்க வந்து நீங்க வாபஸ் வாங்கணும், நீங்க ஸ்டாப் பண்ணா மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எதுக்கு தடுக்கணும்? இல்ல ஏதாவது பொய்யா சொல்றாங்க. அப்ப சில பொய்யா சொன்னா நீங்களும் வழக்கறிஞர் சொல்றீங்க. வழக்கறிஞர் சொல்லும்போது நீங்க உங்களுக்கு தெரியும் பொய்யா யாராவது சொன்னாங்கன்னா நீங்க வந்து அவதூறு வழக்கு போடுங்க, சிவில் வழக்கு போடுங்க, டெஃபமேஷன் கிரிமினல் வழக்கு போடுங்க, இல்லைன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுக்கு தான் பல வழிகள் இருக்கு. உங்களுக்கு நியாயம் அதெல்லாம் எடுங்க. இங்க வந்து தடுக்கிறதுன்றது வந்து அது வன்முறையை பயன்படுத்தி தடுக்கிறது நாங்க ஏற்க முடியாது. ஜனநாயகத்துக்கு புறம்பானது. பண்ண மாட்டாங்க. ரொம்ப வன்முறையாகவும் ஆக்ரோஷமாகவும் புஷும் பண்ணாங்க. என் மேல 2 தடவை சேர் போட்டாங்க. ஒரு சேர் அடிபட்டு, ஒரு சேர் பக்கத்துல போய் வன்முறையை தூண்டுவதற்காக வந்தாங்க. நல்ல வேலை இந்த அமைப்பாளர்களும் வன்முறையாக செயல்படல. நாங்களும் அந்த குழுல இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இதை ரொம்ப சமாதானமா பேசினதுனால அது அதோட நின்றுச்சு. இந்த சைடு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் வேற மாதிரி. அதுதான் அவங்க எதிர்பார்த்து வந்தாங்க. அந்த கும்பல் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இதை தடுக்கணும். இந்த பப்ளிக் என்கொயரிகள் வந்து சாதாரண மக்கள் பேசக்கூடாது, அவங்களுடைய விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேட் ஆயிடும் ஒரே எண்ணத்துலதான் இந்த கூட்டத்தை வந்து நிறுத்தணும்னு தான் வந்தாங்க. ஆனா கூட்டத்தை வந்து இன்னைக்கு தற்காலிகமாக நிறுத்திக்கலாம். ஆனா இந்த வழியில இருக்கக்கூடிய என்கொயரி கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக ரிப்போர்ட் நாங்க வெளியில கொண்டு வர போறோம். இது ரொம்ப குறிப்பாகவே நாங்க இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா சாதாரண மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டம்ன்றது வந்து ரவுடி மாவட்டம் ஒரு தேவையற்ற ஒரு பேர் வந்திருக்கு. ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. இந்த மாதிரியான நீங்க கூகுள்ல போய் பார்த்தா கூட. அப்போ இந்த மாதிரியான இடத்துல வந்து பொதுமக்கள் கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க நீ இந்த மாதிரியான பொது கூட்டத்துக்கு எல்லாம் வரத்துக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நடந்ததை பார்த்துட்டு யாருமே நாங்க வந்து இந்த அமைப்பாளர்களும் சரி நாங்களும் சரி துறாங்க விட்டு போல. நீங்க என்னதான் நீங்க வன்முறை கொண்டு வந்தாலும் நாங்க விட போறது இல்லைன்ற அந்த தைரியமா பேசுறதை பார்த்துட்டு அவங்களுக்கே உற்சாகம் வந்து வந்திருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சொல்லிட்டு போனாங்க, நீங்க எங்களுக்காக வந்து நீங்க நிக்கிறீங்க, இதுக்கப்புறம் நாங்க நிக்க போறோம், நாங்க வாய் பத்திக்க போகிறது, நாங்க கண்டிப்பா அந்த குவாரியால வரக்கூடிய பாதிப்புகளை வெளியில கொண்டு வர போறோம், சட்ட ரீதியாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் நாங்க ஈடுபட போறோம் அப்படின்னு உறுதியோட போயிருக்காங்க. உங்களோட தாக்குதலுக்கு வந்து அது கொலை முயற்சி கொலை திட்டமிட்டு தான் பண்ணேன். நான் எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. என்னை திட்டமிட்டு அடிக்கணும், என்னை வந்து பாதிப்பு வரணும்ன்றதுதான் அவங்க எய்மு. சேரை தூக்கி போட்டாங்க.
கொலை மிரட்டல்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப தூரமாக, அது கொலை மிரட்டல் சொல்ல முடியாது. ஏன்னா வன்முறையை தூண்டி பாதிப்பு உருவாக்கணுன்றதுக்கு தெளிவா வந்து இது சும்மா ஆவேசத்துல போட்ட சேர் இல்லை. அவங்க தெளிவா என்னை இன்ஜூர் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட தான் போட்டாங்க. அதனால ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்டென்ஷன் தெளிவா இருந்துச்சு. ஏன்னா வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் வக்கீல்கள் சொன்ன ஆட்கள். அவங்க பேர் வந்து வக்கீல் என்ற பேர்ல போர்வை அவங்க பயன்படுத்திக்கலாமா? வக்கீல் அவங்க 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இல்ல சும்மா அந்த மாதிரி நான் அதுக்கு போல அது எதுக்கு போகணும்? அவங்க வந்து வன்முறை ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க 2 வருஷம் வக்கீலா 20 வருஷம் வக்கீலா 40 வருஷம் தேவையில்லை. வக்கீல் சொன்னாங்க. அப்ப வக்கீலாம் அதிகமான பொறுப்பு இருக்கு அவங்க மேல. சாதாரண ஆட்கள் அதான் அவங்க கிட்ட சொன்னேன். நானும் வக்கீல் நீங்களும் வக்கீலுங்க, நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. வக்கீல் முறையில சாதாரண ஆட்கள் ஆவேசத்தை பேசினா நீங்க பேசக்கூடாதுல்ல. வந்து பேசின ஆட்களோட கருத்து தப்பா இருக்கலாம், அதை பத்தி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதுக்காக சட்டத்தை உங்க கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க வன்முறை பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்ல. இல்ல நீங்க வந்து அவங்க எப்படி பேச விடலாம். அப்ப நீங்க பேச விட்டீங்கன்னா நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கலாங்க, அது நீங்க என்ன வேணா புரிஞ்சுக்கலாம். உங்களோட புரிதல் வேறையா இருந்ததுன்னா அது சொல்லுங்க, அதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை நாங்க யாரும் தடுக்க போறதில்லை. பேச்சு உரிமை சார்ந்த மக்கள் சிவில் உரிமை கழகத்துடைய தேசிய பொதுச் செயலாளர் தான், சாதாரண வக்கீல் இல்ல. அந்த வகையில வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆளு. அதனால உங்களுக்கு உரிமை எல்லாம் சொல்ல போறது இல்ல, பேசுங்க. ஆனா வன்முறை கையாளாது, மற்றவங்க தடுக்காதீங்க. இதுதான் என்னுடைய நிதானமா இதையேதான் பேசிட்டு இருந்தேன். அது ஒரு அளவுல ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம மூச்சுட்டு இருந்தாங்க. நானும் கடுப்பா பேசினேன்னா என்னை தாக்குவாங்க. நான் தாக்கல, சட்ட ரீதியா பேசினேன், கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில பேசினேன். அது அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. ஆளுங்கட்சியில நாங்க கேள்விப்பட்டோம். அந்த வந்த வழக்கறிஞர்கள் 2 பேர், அவங்க பேர் என்ன வழக்கறிஞர் பேரு கொஞ்சம் கொடுங்க. வினோத்குமார் ஆரோக்கியசாமின்னு அவங்க தலைமையில தான் இது நடந்துச்சு. அவங்கதான் முன் வந்து பேசி எங்களோட எல்லாம் வந்து மிரட்டல்லாம் சொன்னது. இந்த 2 பேரும் வினோத்குமார் ஆரோக்கியசாமி, இவங்க 2 பேரும் திமுக வழக்கறிஞர்களை கேள்விப்பட்டேன். எனக்கு இவங்களுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா திமுக வழக்கறிஞர்கள் குறிப்பாக 54th வார்டுடைய வட்ட செயலாளர்னு கேள்விப்பட்டேன். ஆகையால இது கட்சி தெரிஞ்சு வந்தாங்களா கட்சி தெரியாம வந்தாங்களா தெரியல. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் சட்டத்துக்கு புறமானது, வன்முறையை தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயம். சட்டத்தை மேல அவங்க வந்து அவமதிப்பு இருக்கிறத காமிச்சிருக்காங்க. வக்கீல் என்ற முறையில் இது செய்தது ரொம்ப ரொம்ப தவறு. அதனால இப்போ திமுக ஆட்சி கட்சி செயல்படுவாங்களான்னு அது அவங்கதான் பார்த்து திமுக கட்சியில இந்த மாதிரியான ஆட்களை வந்து வச்சுக்கணுமா வச்சுக்கூடாது அவங்க தான் தீர்மானம் பண்ணிடணும். ஆனா வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு வழியில தான் அவங்க செயல்பட்டாங்க. முதலமைச்சருக்கு நீங்க இது என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு நடந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் என்ன செய்யணும், அவருக்கு எப்படி சொல்லணும், அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? முதலமைச்சருக்கு சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளுங்க. ராதாபுரம் தாலுகா, வேற 2-3 தாலுகா திருநெல்வேலியில பயங்கரமான ஸ்டோன் கல்குவாரிகள் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்டுடைய ரிப்போர்ட் பிரகாரமே 3 கோடி டன் ஸ்டோன் வந்து இல்லீகலா குவாரி பண்ணதான் சொல்றாங்க. சரியா? இத வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சப் கலெக்டர் வந்து ஸ்டாப் பண்ணி அவங்க மேல ஃபைனா போட்டுட்டாங்க. 300 கோடி ரூபாய் அவங்க மேல அபராதம் போட்டு அதை வந்து வேற ஒரு IAS ஆபீசர் அது வந்து 15 கோடிக்கு குறைச்சி இவங்க திறந்து விட்டு இப்ப செயல்பட்டு இருக்காங்க. 150 குவாரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல 53 குவாரி இருந்தக்கூடிய இடத்துல இப்ப 150 குவாரி நடக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய உடந்தை வழியாக இல்லாம இருக்க சான்ஸே கிடையாது. கலெக்டருக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கு, போலீஸ்காரங்களுக்கு பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆகையால சீஃப் மினிஸ்டருக்கு சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணு, இது பொதுமக்களுடைய ரிசோர்சஸ் வந்து பறிக்கக்கூடியது மட்டும் இல்ல, பிறக்காத தலைமுறை அவங்களுடைய பொக்கிஷத்தை அவங்க பிறக்காத குழந்தைங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே திருடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து
ரிப்போர்ட்லாம் இருக்கு கவர்மெண்ட்ட, ஆனா ரிப்போர்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. உடனுக்குடன் இதை வந்து நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப அவசியம். இம்மீடியட்டா இந்த ஸ்டோன் குவாரி வந்து நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாலே கண்ணு இந்த ரத்தம் வரும், அந்த அளவுக்கு அவங்க சூறையாடி இருக்காங்க. உடனே நிறுத்தணும் இந்த ஸ்டோன் குவாரியை. ஃப்ரெஷ் என்கொயரி போட்டு ஒரு எஸ்ஐடியை போட்டு யார் மேல ஆக்ஷன், இன்க்ளூடிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அறப்போர் இயக்கம் வந்து ஜெயகாந்தன் ஐஏஎஸ் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்ட்டு. அவர் மேல இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுத்து அவருக்கும் அவருடைய டிஃபென்ஸ் சொல்லட்டும், அது அவர் உரிமை இருக்கு. நான் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் மூலமா தான் முதலமைச்சர் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அடித்தளமான நம்பிக்கையை தெரிவிக்க முடியும். சும்மா பேச்சால எல்லாம் முடியாது. இன்றைய லெவல்ல பயங்கரமா மைனிங் நடந்துட்டு இருக்கு, எங்கேயுமே நிறுத்தின மாதிரி தெரியல. இதுக்கு டைரக்டா காரணம் சீஃப் மினிஸ்டர் வந்து தடுக்கக்கூடிய காரணம், தடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து தடுக்காம இருந்தாங்கன்னா அவரும் இதுல வந்து ஒரு உடனே பொதுவான புரிவர். அதனால உங்க மூலமாக முதலமைச்சருக்கு சொல்லக்கூடியது, தயவு செய்து உங்க அதிகாரிகள் வந்து மூடி மறைச்சு வச்சக்கூடிய ரிப்போர்ட்டை பயன்படுத்தாதீங்க. டைரக்ட் ஆக்ஷன் எடுங்க, என்கொயரி போடுங்க, எஸ்ஐடியை போடுங்க. போட்டுட்டு அது அந்த என்கொயரி முடிவுற வரைக்கும் இந்த குவாரிஸை மூடிடுங்க. எல்லாம் தெரிஞ்ச அப்புறமா எந்த முன்னாடி என்ன ஆக்ஷன் அவங்க ரிப்போர்ட்லயே இருக்கு, அவங்க ரிப்போர்ட்ல சப் கலெக்டரோட ரிப்போர்ட் இருக்கு, அந்த ரிப்போர்ட்டை மூடி மறைச்சுதான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த மூடி மறைச்சு வச்சக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே ஆக்ஷன் எடுங்க. இந்த டைரக்டரேட் ஆஃப் மைனிங் அண்ட் இதுல வந்து ஜியாலஜி யாரு இதுல பங்கு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையுடைய பொக்கிஷத்தை இந்த தலைமுறையை வந்து சூறாடி கூடாதுன்னு தான் மகாத்மா காந்தி நமக்கு சொல்லியிருக்காரு. அத அவர் சொன்னதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் முதலமைச்சருடைய முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்டமே நீங்க நீதிமன்றம் செல்ல இருக்கீங்க, பார்ப்போம் இப்ப என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அறப்போர் இயக்கத்துல ஃபைல் பண்ணியிருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. படிப்படியா பார்ப்போம் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், சட்ட ரீதியா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ தகுந்த நேரத்துல தகுந்த வழியில ஆக்ஷன் எடுக்கணும். நன்றி.